படத்தில் நாங்கள் ஃபஸ்ட் ஷோ நான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ஃபஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே என்னை ஒரு 15 பேர் வந்து கெட்டி அணைச்சிட்டு அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுவே நான் ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சினிமா துறைக்கு வர்றதுக்கு ஒரே காரணம் மக்களோட அன்பை பெறதுக்கு தான். அந்த அன்பை இந்த படம் மூலமாக பெற்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதை என்னால் வார்த்தைகளை சொல்ல முடியல. ஏன்னா அவங்க வந்து என்னை கட்டி பிடிச்சி அண்ணான்னு கூப்பிட்டாங்கல்ல. நம்ம தெரிஞ்சவங்க அண்ணான்னு கூப்பிட்றது வேற, தெரியாத ஒருத்தங்க நம்மளை அண்ணான்னு கூப்பிட்ற விஷயம் இருக்குல்ல, அது கண்டிப்பாக ஒரு மாதிரி சொல்லும்போதே கண்ணெலாம் ஒரு மாதிரி கலங்குது. ஸோ அதுக்கு முதல்ல என்னோடய டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நன்றி. இந்த ஒரு சினிமாங்கிற ஒரு பெரிய மீடியத்தில் நானும் ஒரு இருக்கேங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இந்த தோழர் சேகுவர் அப்படிங்கிற படம் பார்த்திங்கன்னா, இது ஒரு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் ட்ராமா, செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னாவே ஒரு காமெடி ப்ளஸ் ஒரு ஆக்ஷன். உங்களுக்கு இந்த வீக்கெண்டில் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களை கண்டிப்பாக இதை டிசப்பாயிண்ட் பண்ணாது. அதாவது இங்கே வந்து ஒரு கருத்துன்றது நம்ம தனியால் உருவாக்குறது இல்லை, இங்கே எல்லாருமே பேசுகிற அரசியல் தான். அந்த அரசியலில் வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதையும் கேட்போம், எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுக்கணுன்றது தான் பாயிண்ட். இது வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டு மக்களோட கருத்து. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட் மக்களோட கருத்தை கேட்டுட்டு பெரும்பான்மையாக யார் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பண்ணுறது பெட்டராக இருக்கும். பையன் படிக்க வந்தானா அவனுக்கு என்னென்ன அநீதிகள் நடக்குதுங்கிறத இந்த படத்தில் எடுத்து காட்டியிருக்காங்க சார். சார் நீட்டு பற்றினா அது நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. நீட்டில் வந்து படிக்கும்போது இப்போ அதில் ஒரு சீன் இருக்குது சார். ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கும், அம்மாட்ட மேல் படிப்பே பண்ணும், நீ படித்து என்ன பண்ண போகிறா, டாக்டர் ஆகுது, நீ பூ வியாபாரம் பண்ணுன்னு சொல்லுவாங்க அம்மா. அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எல்லாரும் இது பண்ண, நீ என்னம்மா பூ விற்க சொல்கிற அப்படிங்கிறது. ஏன் பூ விற்கிற பொண்ணு வந்து படிக்கக்கூடாதா, டாக்டர் ஆகக்கூடாதா, இன்ஜினியர் ஆகக்கூடாதா, அந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. பொண்ணு லாஸ்ட்டில் சூசைட் பண்ணிக்கிறது. இது வந்து நீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு கருத்து. ஆனால் நிறைய சென்சார் இருக்குது சார். இதில் நிறைய ஆதிக்க ஜாதிகள் வந்து என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு சென்சாரை பண்ணி படத்தில் நிறைய கருத்துக்கள்லாம் கட் பண்ணியிருக்காங்க சார். திருமாவளவன் சார் பாராட்டினாரு, அந்த மாதிரி சில தலைவர்கள் பாராட்டினாங்க. அது அவங்க சொன்னதுக்கப்புறம், பைட்ஸ் வந்ததுக்கப்புறம் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அது பைட்ஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், அது மரியாதையாக இருக்கும். படம் பார்த்து விட்டு வந்து படம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. சுத்த தமிழில் கேள்வி கேட்ட உங்களுக்கு நன்றி. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க படம். ரொம்ப நல்ல கருத்தை சொல்ல வர்றாங்க. அதான் சார், மாணவர்கள் எப்படிலாம் இருக்கணும், அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒருத்தன் போய் ஒரு கல்லூரியில் படிக்கிறான்னா அவனுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது நல்லா தான் இருக்குது. பட்டு ஆமாம் கரெக்டாக காட்டியிருக்காங்க சார். நல்லா கரெக்டாக தான் காட்டியிருக்காங்க. இந்த ஒரு இதில் ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காங்க. அந்த காட்டின விஷயத்தை வந்து சென்சார் போர்டு ஃபுல்லாக கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. காட்டின விஷயத்தை ஃபுல்லாக சென்சார் போர்டு கட் பண்ணி போட்டாங்க. அதாவது என்னென்னா, இதுக்கு மாதிரி படம் எடுக்கும்போது எல்லா டைரக்டர்ஸும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சமுதாயம் இந்த உலகத்திலே கிடையாது, மீதி இருக்க சமுதாயம் அனைத்து ஜாதியினரும் கெட்டவங்க, அயோக்கியங்கன்னு சொல்லி படம் எடுத்தால் நீங்கள் என்ன வச்சாலும், அதாவது நீங்கள் வந்து படம் ஃபுல்லாக வன்முறை வச்சு படம் ஃபுல்லாக கிளாமர் வச்சாலும் உங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கிடைக்கும். குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுனீங்க, ஏதாவது தப்பாக பேசுனீங்கன்னு வச்சுங்க, சர்டிஃபிகேட் ஒரு வருஷம் உங்கள் படத்தை நிப்பாட்டி வச்சுருவாங்க, கொடுக்க மாட்டாங்க, படத்தை நிப்பாட்டி வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு போனால் நீங்கள் இதெல்லாம் மாற்றும்பா, இந்த சமுதாயத்தை வந்து நல்லவங்கன்னு சொல்லு, அடுத்த சமுதாயத்தை கெட்டவங்கன்னு சொல்லு, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் தயவுசெய்து சார் நல்ல படம் சார், ஒரு அற்புதமான படத்தை வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப குடும்பம் பண்ணி பாட்டுட்டாங்க. ஸோ நல்ல படம், அற்புதமான படம். சத்யராஜ் சார் வந்து இந்த நம்ம பேசின கருத்து அவர் படத்தில் மட்டும் பேசல, நிஜத்துலேயே அந்த கருத்தை ஃபாலோ பண்ணுறவர். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவர் வந்து நடிக்க தேவையில்லை, வந்து நின்னா போதும். ஸோ அந்த மாதிரி அந்த கருத்தை அவர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் தான் கரெக்டாக இருந்தார். ஆமாம் ஆக்சுவலி எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் வச்சிருக்கோம். சொல்லியிருக்காங்க சார், சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய கருத்துக்கள் இந்த படத்தில் இருக்க வேண்டியது நிறைய சென்சார் பண்ணியிருக்காங்க சார். ஏற்கனவே ஒரு வருஷமாக அந்த படத்தை தடை பண்ணி வச்சுட்டு இப்போ தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து படம் நல்லா போயிட்டு இருக்குது. நல்லா பார்க்கலாம் சார். ஃபேமிலியாக பார்க்க வேண்டியது சார். பிள்ளைங்க படிக்காமல் ஊதாரியாக சுற்றிட்டு இருக்க பசங்க கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க, இந்த கதையை வந்து நல்லா பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் சார். அந்த பிள்ளைங்க வந்து எந்த ஒரு தப்பான எண்ணங்களுக்கும் போகாது, படிக்கணுங்கிற எண்ணம் வரும், பெற்றவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வரும், நம்ம எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காது. அந்த ஒரு நல்ல கான்செப்ட் இருக்குது சார். கரெக்டாக சொல்லியிருக்காரு சார், சொல்ல வந்திருக்காரு, கரெக்டாக சொல்லியிருக்காரு, அது கரெக்டாக ரீச் ஆயிருக்கு. அதாவது சென்சார் இவ்வளோ கட் பண்ணி கூட அந்த விஷயத்தை தெளிவாக அன்றைக்கி சொல்லியிருக்காரு, மக்களுக்கு ரீச் ஆயிருக்குன்னா டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணியிருக்காரு சார். இது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். இது சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய படம் இல்லை, இது வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய படம். ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரியலையே. அப்போ எப்படி தான் படம் பண்ணுவாங்க டைரக்டர்ஸ்லாம்?
இதில் எப்படி தான் டேரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க சொல்லுங்கள். அதாவது அதெல்லாம் ஒன்று பண்ணணும். சென்சார் போர்டு வந்து ஒரு 10 பேர் வந்து படம் எடுக்கும்போது இப்படிலாம் படம் எடுக்கணும் நீங்கள் வந்து டீச் பண்ணுங்க. நீங்கள் ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்து நாங்கள் வெயிலில் கிடந்து சாப்பிட்ற ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சுட்டு ஏசி சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க. ஏதாவது சின்ன ப்ராப்ளம் தான் பேன் பண்ணுவீங்க படத்தை ஒரு வருஷம். என்ன காமெடியாக பண்ணிட்டு இருக்காங்க சென்சாரில் உட்காந்துட்டு சொல்லுங்கள். அப்போ அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களை மட்டும் நல்லவன் சொல்லி படம் எடுத்தா என்ன தப்பு இருந்தாலும் விட்டுருவீங்க. இதுக்கு தான் சார் ஒவ்வொரு இப்போ டேரக்டர்ஸ் வந்து கண்ணா பண்ணி படம் எடுக்கிறது. அவர் கேட்டார் என்ன தங்கலான் மட்டும் எப்படி விட்டாங்கன்ட்டு. தங்கலான் ப்ரொடியூசர் பெரிய ஆள், தோழர் சேகுவார ப்ரொடியூசர் சின்ன ஆள், மோத முடியல. அதிலையும் வச்சுருந்தாங்களா பூனூல, அதிலையும் வச்சுருந்தாங்களே அன்னைக்கு கேட்க வேண்டியது வந்தீங்க. தோழர் சேகுவாராவில் வந்து பூனூல் வச்சதுக்காக விட்டீங்க. ஏன் தங்கலான் ஏன் விட்டீங்க? இப்போ விட மாட்டேன்ட்டீங்க. தங்கலான் ஏன் சார் விட்டீங்க? ஏன் தங்கலான் விட்டீங்க? மீண்டும் இதே தோழர் சேகுவாரா குரூப் ஒரு படம் பண்ணும்.